பேக் டு சில்லி பயோவிட்டி. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பண்ணோம்னா ஆர்க் சர்வைவல் எவால்வ்டு தான் கைஸ். இந்த கேம் தான் நான் முன்னாடியே போட்டேனே, மறுபடியும் அடுத்த பாட்டு ஏதோ காமிக்க போறியாடா அப்படின்னு நினச்சிங்கன்னா, நான் சொன்னல கைஸ் என்னோடய பழைய வேர்ல்டுன்னு. இதுதான் கைஸ் பழைய ஆர்க் வேர்ல்டு. பார்க்க நல்லா தான் இருக்குன்னு நினைக்கிறேன் கைஸ். ஏன்னா ஒரு செம்மையான இடம் இது. எனக்கு நிறைய மெமரிஸ், ஓல்டு மெமரிஸ், செம்மையான மெமரிஸ் இருக்குது இந்த வேர்ல்டோட. எவ்வளோ பண்ணியிருக்கேன் கைஸ், எவ்வளோ வருஷமாக விளாண்டுருக்கேன். நான் இப்போ வந்து இது ஒவ்வொன்றா உங்களுக்கு எல்லாம் சுற்றி காமிக்கிறேன் கைஸ். நான் சொல்லியிருந்தேன்ல அந்த புது ஆர்க்கில், இது நான் பழைய ஆர்க்கோட வீடியோ பாருங்கள். இங்கே பாருங்க, இவன் தான் என்னோடய கேரக்டரு. அதுக்கப்புறம் எனக்கு அவ்வளோவா வாய்ஸ் ஓவர் வராது, இருந்தாலும் பண்ணுறேன். இதுதான் கைஸ் என்னோடய வீடு. பார்க்க என்னோட வித்தியாசமாக இருக்குன்னு நினைக்கிறீங்க. இது நான் சும்மா பார்க்க தான் சிம்பிள். உள்ளார வந்து நான் ஸ்டோரேஜ் வச்சுருக்கேன். ஸ்டோரேஜ் நிறையா இருக்குது. ஃப்ரிட்ஜெல்லாம் பாருங்கள், ஃப்ரிட்ஜெல்லாம் 2 ஃப்ரிட்ஜு, ஜென்ரேட்ரு, ஃபேப்ரிக் ரேட்டருங்க பாருங்கள், 2 ஆர்மர். இது ஒன்று எக்ஸ்ட்ரா ஆர்மரு. அதுக்கப்புறம் இது வந்து கில்லி ஷூட்டு. அதுக்கப்புறம் இந்த லேம்பு ஃப்ரீயாக இது டஞ்சன் போகும்போது கிடச்சிச்சு. டஞ்சன்னா ஒரு சிலவங்களுக்கு தெரியும், நான் அப்புறம் சொல்கிறேன். இதுக்குள்ளார இந்த உள்ள ஒவ்வொன்றா என்ன இருக்குதுன்னு பார்க்கலாம் கைஸ். இதுக்குள்ளார எலமெண்ட்ஸ் அந்த மாதிரி டெக் பொருள்லாம் இருக்கும். இவன் தான் நம்ம ஆமை பையன். இவனை இப்படி தூக்கிக்கலாம் பாருங்க, காமிக்கிறேன். ஆமாம் இருறா. வேற மாட்டேங்குது கைஸ். இங்கே பாருங்க, பிடிச்சிக்கிட்டோம். மறுபடியும் இவனை தூக்கி போட்டுருலாம். சரி ஸ்மித்தியும் இதுவும் இருக்குது கைஸ். அதுக்கப்புறம் இங்கே இதெல்லாம் நார்காட்டிக்ஸ் அந்த மாதிரி இதெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ஒவ்வொரு இதுவும் எதுக்குன்னா, இதில் வந்து நேச்சுரல் ரிசோர்ஸஸ்ஸு, நேச்சுரல் வந்து ஆயிலு அந்த மாதிரி எல்லாம் கிடைக்கும், எல்லாம் வச்சுருக்கேன். ஆனால் இது ஒரு செம்மையான ஒர்க், என்னால் மறக்கவே முடியல. இல்லை ஃபுல்லாக நார்காட்டிக்ஸ் எல்லாம் இருக்குது. இல்லை ஃபுல்லாக எலக்ட்ரானிக் ஐட்டம்ஸ் எல்லாம் இது இருக்குது. அதுக்கப்புறம் இதை நான் யூஸே பண்ணல, வச்சுருக்கேன் ராக்கெட் லான்ச்சரு. இதுக்கு புல்லட் வேறு இருக்கானு தெரில கைஸ். இதுக்கு எல்லாத்துக்கும் எல்லா கன்லாம் வச்சுருக்கோம், புல்லட்லாம் இல்லை ஆர்மர் கன் எல்லாம் பாருங்க, ஃபுல்லாக ஆர்மர் கன் எல்லாம் இருக்கும். இதில் புல்லட்ஸ்லாம் இருக்குது. இந்த தான் புல்லட் இருக்குது. ரொம்ப நாள் விளையாடுறதுனால மறந்துடுச்சு கைஸ், எவ்வளோ நாள் ஆச்சு. இதாக இருக்கணுன்னே அதை விளாண்டு. இந்த சைடு பார்த்தீங்கன்னா இருங்க, இந்த சைடு என்னோடய டைனோசர்லாம் நல்லா காமிச்சிடும். இது வந்து ஒரு ஸ்டெகோசாரஸ் ஸ்டாச்சு, இது ஆன்குலர் ஸ்டாச்சு. அதுக்கப்புறம் இங்கே அப்போ இருக்கிற பாருங்க கைஸ் ரெக்ஸு. இவன் எனக்கு ரொம்ப ஒரு முட்டையிலேருந்து எடுத்தேன். அதனால எனக்கு என்னன்னு தெரியல, முட்டையிலேருந்து எடுத்தனால பிடிச்சிச்சார். அதுவும் இல்லாமல் டெக் ஆர்மர் வேறு போட்டிருக்கேன், செம்மையாக இருப்பான் பார்க்க. இன்னொருத்தன் இவன் இருக்கிறான் கைஸ். இவன் எனக்கு ரொம்ப பிடிச்சவன் கைஸ். இவன் என்னோடய ஃப்ரெண்டு மாதிரி. ஏன்னா இவனுக்கு இந்த ஃபைபர்லாம் எடுத்து கொடுக்கறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கைஸ். ஃபைபர் நீங்கள் சும்மா வேண்டரிங்கில் போட்டு விட்டிங்கன்னா ஃபைபர் அப்படி எடுப்பான். சரி கிங்காங்னு வச்சுருக்கேன். இவன்கிட்ட ஒன்று இருக்கும் பாருங்க. இப்போ பாருங்கள், தூக்கி போடுவான் பாருங்க, அடிபட்டுருச்சு. இங்கே இருக்கிறவங்க இவன் கைஸ் பேராசைட் தெரியும். இவனுக்கு மேலே பிளாட்ஃபார்ம் சாடல் போட்டு வீடெல்லாம் கட்டி வச்சுருக்கேன். ஆனால் அந்த வீடு வேஸ்ட்டு, சும்மா தான் கட்டி வச்சுருக்கேன். ஷோக்கு எப்படி இருக்குன்னு இங்கே பாருங்க. மேலே இருக்க மேடம் குதிச்சு பார்க்கலாம் கைஸ். ஒன்றுதான். அதுக்கப்புறம் இங்கே இருக்கிற அந்த ஞாபகம் பண்ணிட்டேன். இவன் வந்து கல்லெல்லாம் எடுத்து கொடுக்கறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல் கைஸ். கேப்பஜரா இவங்கெல்லாம் பிடிக்கிறது கைஸ். கிட்ட போனாலே அலறிட்டு ஓடுறவங்க. இவனை பிடிச்சி எவ்வளோ இது கஷ்டப்பட்டு இவனை பிடிச்சேன். அவன்லாம் என்ன கைஸ் கஷ்டம், இருக்கிறதுல கஷ்டம் இந்த கிகாதாங்க. என்ன இவெல்லாம் எவ்வளோ நேரம் மணி கணக்காக நின்று பிடிச்சி அப்பா. ஆனால் இவனை பிடிக்கிறதுக்கு மெயின் ஹெல்ப்பே அந்த குவெட்சல் கைஸ் மேலே இருக்கிறான் பாருங்க, அவன் தான். காமிக்கிறேன் ரொம்ப ஜம்ப் பட்டன் போட்டுறேன், வரவே மாட்டேங்குது. அதுக்கப்புறம் கைஸ் இங்கே 2 டீரெக்ஸ் இருக்கிறாங்களே கைஸ், அவனுங்க தான் அங்கே ஒரு டீரெக்ஸ் இருந்துச்சுல அதோட அப்பா அம்மா கைஸ். இவங்களை தான் ஃபஸ்ட்டு பிடிச்சி அதுக்கப்புறம் அந்த இதை நான் எடுப்பேன். ஆனால் இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி கைஸ், செம்மையாக இருந்துச்சு. இதெல்லாம் எனக்கு அதாவது எப்படி சொல்கிறதுனே தெரியல. அப்போ அவ்வளோ நேரம் விளையாண்டது இதெல்லாம் பாருங்க. ஐயோ நைட்
மறுபடியும் கைஸ் இன்னைக்கு என்ன கைஸ் இன்னைக்கு மேலே இங்கே இருக்கிறாங்க இவனை மாதிரி நான் ஃபஸ்ட் ஒன்று வச்சு இப்போ நம்ம லெவல் கைஸ் 51 பாருங்க போட்டு லெவல் இவன் மேலே ஏறினா கைஸ் அவன் மேலே நிற்கலாம். அதை வச்சு தான் அந்த கிகாவை பிடிச்சேன். இந்த நேரமும் பார்த்தா அது கைஸ் நைட் ஆகும். சரி நான் போய் தூங்கிட்டு வரேன். எதுக்கும் கொஞ்ச நாள் கழிச்சு போய் தூங்கு. இந்த ரெக்ஸு ஃபஸ்ட்டு இந்த ரெக்ஸு பிடிச்சேன். அதுக்கப்புறம் இது கைஸ் இதை பிடிச்சிட்டா அந்த முட்டை வந்துச்சு. கைஸ் இவன் யார் கைஸ் குட்டி எப்படி இருக்குதா இவனை எப்போதான் இவனை பொறிச்சேனே தெரில. சரி இங்கே ஏறுறாரே இவன் இங்கே இருக்கட்டும் கைஸ். எங்கேயாச்சும் வந்து மாட்டிக்க போகிறேன். இங்கே இருந்து ரொம்ப இருட்டாயிடுச்சு கைஸ் போய் தூங்கலாம். காலையில் எழுந்திரிச்சு உங்களுக்கு மீதி இதெல்லாம் சுற்றி பார்க்குறேன் சுற்றி காமிக்கிறேன். என்னால் சொல்கிறதுக்கு நான் அவ்வளோ இது பெரிய இதெல்லாம் வச்சுருந்தேன். அவ்வளோ பெரிய இடம் அப்படி இப்படின்னு கட்டி வச்சுருந்தேன் கைஸ். அப்படியே கண்டினியூ பண்ணியிருப்பேன். புது ஆர்க்கு வந்தோடனே இதாகிடுச்சு. சாப்பாடெலாம் சாப்பிட்டுக்கலாம். அதுக்கப்புறம் இந்த கன் எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு கைஸ். செம பவர் கன் ஃப்ரீயாக தான் கொடுத்தாங்க. இன்னொன்று கைஸ் எனக்கு இவனை எனக்கு ரொம்ப 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 பிடிக்கும் அர்ஜென்டா கைஸ். அதுவும் இந்த ஈரியில் பிடிக்கும் கைஸ். அப்போ தெளிக்கிறான் அவனை கொண்டு வந்து ஆம்பர்லாம் கொடுத்து இது பண்ணி இவனை பிடிச்சேன். 66 லெவல்லாம் செம்ம அதிகம். வேறு உங்களுக்கு வாட்டர்லாம் இப்போ காமிக்கிறேன் பாருங்கள். ஸ்பைனோ இந்த ஸ்பைனோவும் அந்த ஸ்பைனோவுக்கும் நான் அப்பப்போ இந்த மாதிரி பேபிலாம் எடுத்துகிட்டே இருப்பேன். அதில் ஏதாச்சும் டிஃப்ரெண்ட்டாக கலர் ப்ளூ அந்த மாதிரி ஏதோ வரும்னே எடுத்துக்கிட்டே இருப்பேன். ஆனால் பார்த்தா இந்த மாதிரி கொஞ்சம் இதுவாகவே வந்துடும் கைஸ். என்னென்னா இதுவாக வேறு கலர் வந்துடும். அவங்களெல்லாம் இந்த மாதிரி கொண்டுருவாங்க. தப்பாக நினச்சிக்காதீங்க. என்னாச்சு இவங்க 2 பேரும் எனக்கு ரொம்ப ஃபஸ்ட்டு இந்த ஃபீமேல் ஸ்பைனை பிடிச்சேன். அதுக்கப்புறம் அதை பிடிச்ச கைஸ். இவன் பாருங்கள் பெரியவன் இவன் எனக்கு ரொம்ப ஸ்டார்டிங்கில் யூஸ்ஃபுல்லாக இருந்தான். ஏன்னா ஃபுல்லாக இந்த எல்லாம் எடுக்க எல்லாத்துக்கும் இதெல்லாம் எடுக்க யூஸ் பண்ணுவான். இவன் இன்வென்டரியை மட்டும் எவ்வளோ இது நிறைய இருந்துச்சு அதெல்லாம் எடுத்துட்டேன். அதுக்கப்புறம் இங்கே இருக்கிறான் பாருங்கள் மேம்புத்து யானை பையன். இந்த யானை பையனை எதுக்கு தான் பிடிச்சனே தெரில. பிடிச்சேன் அவ்வளோதான். அதுக்கப்புறம் யூஸே பண்ணல. சும்மா தான் இருக்கான் வீட்டில். இன்னொன்று இந்த ஸ்பைடர்லாம் அப்பா கேவுக்குள்ளார போகிறதுக்குலாம் இவனை எடுத்துகிட்டு போனால் எந்த டைனோசரும் அடிக்காது. ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தான். அதாவது இவன் கூட எனக்கு யூஸ்ஃபுல் தான் தெரியும். இவனை வச்சு தான் இந்த ரேர் ஃப்ளவர் எடுப்பேன். ரேர் ஃப்ளவர் சாப்பாட்டுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இவனை வச்சு தான் கொத்தாக எடுத்து வச்சுருக்கேன் வீட்டில். ஆனால் இவன் ரொம்ப யூஸ்ஃபுல் கைஸ். நீங்களும் பிடிச்சிக்கலாம். அதுக்கப்புறம் இது என்ன இடம்னு பார்ப்பீங்க. இருங்க ஓப்பன் இது ரிவைவல் பிளாட்ஃபார்ம் கைஸ். இங்கே போயிட்டு ஏதாச்சும் டைனோசர் செத்துருச்சுன்னா அதுக்கிட்டே இம்ப்ளான்ட்டுன்னு ஒன்று இருக்கும். அந்த இம்ப்ளான்ட்டை எடுத்து நான் வச்சுருவேன். அந்த இம்ப்ளான்ட்டெல்லாம் இங்கே போட்டு ஆம்பர் வச்சு உங்களை ரிவைவ் பண்ணலாம் கைஸ். அதுதான் இதோட இது. ஆனால் இது எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு கைஸ். ஒரு யூடியூபரை பார்த்து தான் நான் இது எல்லாத்தையும் கட்டினேன். எல்லாத்தையும் இது பண்ணேன் கைஸ். ஆனால் இதுக்கு பொருள்லாம் எடுக்கிறது அப்பா செம்ம கஷ்டம். மேலே வேறு இது போட்டிருக்கணும் மறந்துட்டேன் போல். க்ளோஸ் எடுக்குது அப்புறம் இவன் கைஸ். இவன் ஆலோசாரஸ். இவனும் யூஸ்லெஸ் தான். ஒரே ஒரு வேலைக்கு தான் கைஸ் இந்த ஆலோசாரஸ் யூஸ் ஆச்சு. இது முட்டை போட்டுச்சுல. முட்டையை வச்சு கிபிள் உருவாக்கணும். கிபிளா அந்த கிபிள் வச்சு தான் கிரிஃபின்னு ஒரு பெரிய டைனோசரை பிடிக்கணும். அதனால் இவன் முட்டைக்கு தான் இவன் யூஸ் இல்லை. அதுக்கப்புறம் கைஸ் இந்த மாதிரி ஒரு பீவர்னு ஒன்று வச்சுருந்தேன் கைஸ். அங்கே இருக்கிறான் அவன் தான் நினைக்கிறேன். இருங்க சஞ்சய் போய் அவங்கள போய் காமிக்கிறேன். அங்கே ஒருத்தன் வச்சுருந்தேன். அவனை நான் சுற்றி எங்கேயோ போய் சுற்றுறான்னு விட்டுருவேன். அது சுற்றிட்டு போய் எனக்கு அப்படியே முட்டையெல்லாம் எடுத்து கொடுக்கும். முட்டை இல்லை மரம் எடுத்து கொடுக்கும் கைஸ். இவன் தான் அவன் நினைக்கிறேன். நீயாடா இதோ கேஸ்டர் ரைடர்ஸ். அங்கே போய் மரத்தை எடுத்துகிட்டு வந்து வைப்போம். இதுதான் கைஸ். இது என்னோட இது ஒரு இடம். அவன் எப்பவுமே அவன் சுற்றி எனக்கு மரம் எடுத்து கொடுக்கறதுக்கு அவனே யூஸ் தான். ஓரளவுக்கு யூஸ் தான் கைஸ். மரத்துக்கு அவன்கிட்ட பிரச்சனை இல்லை.
வேறு யாராச்சும் இருக்கிறாங்க. ஏன் நம்ம இவ்வளோ தூரம் கஷ்டப்படுறோம் நடந்து போய் வேலை செய்கிறதுனால சும்மா தானே இருக்கும். ஆனால் கொஞ்சம் ஸ்பீடாக போவாங்க. சிறப்பாக கொண்டுட்டாங்க. அதுக்கப்புறம் இந்த சைடு வந்தோன்னா இங்கே தான் நம்மளோட இது இருக்குது. இது பேர் என்ன? இன்குபேஷன் ஏரியா. அதுக்கு முன்னாடி இவனை சொல்லிடுறேன். எனக்கு ரொம்ப 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 பிடிக்கும் கைஸ் டயர் உல்ஃப். எனக்கு ஒரு உல்ஃபே பிடிக்கும். இந்த டைனோசர் உல்ஃப் பிடிக்கும் இவனுக்கு. பாருங்கள், இதுங்க இந்த ஸ்கின் எடுத்துருங்க. பாருங்கள், இவ்வளோ பெரிய ஆர்மரை போட்டு வச்சுருக்கேன் இவனுக்கு. அது ரொம்ப பவர்ஃபுல்லான ஆர்மர். அதுவும் இல்லாமல் செயின் வேறு போட்டு வச்சுருக்கேன். எனக்கு ரொம்ப பிடிக்கும் இவனை. இவன் மேலே நான் பார்த்து இது வந்து எதுக்குன்னா, முட்டையை எடுத்துகிட்டு வந்து இங்கே போட்டோன்னா, முட்டையை எடுத்து போட்டு இதை ஜென்ரேட் ஆன் பண்ணோன்னா ஏசியில் வந்து அந்த இது முட்டை பொரியும். அதுக்கு தான் கைஸ் அது. அதுக்கப்புறம் இந்த இது ஸ்டோரேஜ் பாக்ஸ் எதுக்குன்னா, என்னோடய பழைய டைனோசர்லாம் நான் இது பண்ணி வச்சுருப்பேன். இதோ இந்த இதிலெல்லாம் நிறைய இந்த இது இம்ப்ளான்ட்லலாம் போட்டு வச்சுருக்கேன் கைஸ். இதில் வந்து அவனுங்களை எடுத்துக்கலாம். இதில் நான் ஏதாச்சும் உங்களுக்கு ஏதோ ஒன்று எடுத்து காமிக்கிறேன். எவனை காமிக்கிறது? கேலிமேமஸை காமிக்கிறேன். அவன் செம்ம ஸ்பீடு கைஸ். அவனை வச்சு நான் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்க. அவங்களெல்லாம் இங்கே சேஃப்டி வச்சுட்டோன்னா நீங்கள் ரிவைவ் பண்ணிக்கலாம். இவன் ஃபியோமியா இவன் எதுக்குன்னு கேட்டால் நீங்கள் ஒரு மாதிரி அது தப்பான விஷயம் ஆகிடும். இவன் வந்து இவன் போடுவாங்களே கைஸ், எனக்கு பேக்கில் வந்து பூ போடுறதில்ல, அது வச்சு தான் நான் வந்து இந்த இதுக்கெலாம் இது போடுறேன். என்னோடய ஃபுல் இதுக்கும் ஃபர்டிலைசர் போடுறேன். அவனோட பூப்பு எடுத்துகிட்டு வந்து இவன்கிட்ட கொடுத்தோன்னா இவன் ஃபர்டிலைசராக மாற்றிடுவான். அந்த ஃபர்டிலைசரில் எடுத்து இதில் போட்டோன்னா நல்லா வளரும். பாருங்கள், ஏதோ ஒன்று எடுத்து உங்களுக்கு காமிக்கிறேன். பாருங்கள், இது லெமன்னு நினைக்கிறேன். ஆமாம் மிஸ், லெமன். இந்த கிரீனஸ் உங்களுக்கு அந்த கேலிமேமஸை ரிவைவ் பண்ணி காமிக்கிறேன். என்ன ஸ்பீடு ஓடுறான்னு மட்டும் பாருங்கள் கைஸ். அவனோட சேடில் இங்கே தான் வச்சுருப்பாங்க. கேலிமேமஸ்க்கு சேடில் அவனை நான் உங்களுக்கு காமிக்கிறேன். அதுவே ரெட் கலரில் எனக்கு பிடிச்ச கலரில் அப்படியே போட்டு வச்சுருக்காங்க. பாருங்க எவ்வளோ கறி வச்சுருக்காங்க. இதுக்கு தான் கைஸ் இந்த ரிவைவல் பண்ணி இங்கேயும் இப்போ பாருங்க அவனை கொண்டு வரேன் பாருங்க. என்ன கைஸ், ஓ மை காட் கைஸ், வர போகிறான் வந்துட்டான் கைஸ். கலி இவன் பிடிக்கிறதுலாம் செம்ம கஷ்டம். சும்மா சில்லு போவான் மேடம். அதனால் பிடிக்கிறது பின்னாடி உக்காந்துக்கு பாருங்க. வா என்ன ஸ்பீடுன்னு மட்டும் பாருங்க. போச்சு தண்ணிக்குள்ளே. அங்கே குதிச்சு இங்கே வரைக்கும் வந்துட்டானா, தண்ணிக்குள்ளார வந்துட்டானே. சே இங்கே பாருங்க கைஸ், என்ன ஸ்பீடு கைஸ். கடைசியாக இருந்தது இந்த கேம். இப்போ தானே விளாட போகிறேன் கைஸ். அதுதான் முடிக்க போகிறேன். முடிச்ச உடனே நல்லா கைஸ். அதனால் இந்த கேம் விளாட மாட்டேன். அதனால் எல்லாரையும் நம்ம ரிவைவ் பண்ணி விட்டுறலாம் கைஸ். அவன் எல்லோரும் ஃப்ரீயாக வெளியே போயிருக்கட்டும். இங்கே ராஜாலி நாம்ளே இந்த கேம் விட்டுருதா, இந்த கேமே விளாட்றதில்ல. அதனால் இவங்களாச்சும் இருக்கட்டும், வெளியே இருக்கட்டும் ஃப்ரீயாக. அவங்களாம் டைனோசர் தான் 40 டைனோசர் தான் பிடிக்க முடியும். அதனால் அவங்களெல்லாம் விட்டுட்டேன், எல்லாம் லாக் பண்ணி வச்சுட்டேன். ஆனால் என்னால் கொஞ்சம் பேர் தான் ரிவைவ் பண்ண முடியும். 5 பேர் தான் கீஸ் ரிவைவ் பண்ண முடியும். அதுக்குனால ரிவைவ் பண்ண முடியாது. ஏன்னா ஒரு சிலவங்களை மெயினான இது இவங்களை மட்டும் சொல்லும். வேண்டா தேவையில்லை, பாரி அனுப்பிச்சு வேணாம். எனக்கு பிடிச்ச ஒரு சிலவங்களை மட்டும் நான் எடுத்துகிட்டு வரேன். ஓகே கைஸ், பிடிச்சவனுங்களை மட்டும் எடுத்துகிட்டு வரேன். பாருங்கள், அவனுங்க எல்லாம் எனக்கு ரொம்ப பிடிச்சவனுங்க. அவனுங்களை பாருங்கள், அவங்கள வெளியே விட்டு உங்களுக்கு எல்லாத்துக்கும் காமிக்கிறேன். சேபர் தூட்லாம் வச்சுருக்காங்க. இது புலி அந்த ஐஸ் ஏஜ் படத்தில் கூட வருங்க, அது வச்சுருக்கேன். அதெல்லாம் உங்களுக்கு காமிக்கிறேன். ஒவ்வொருத்தரும் நான் மட்டும் இந்த இது விளாண்டதை வீடியோ போட்டிருந்தேன்னா சூப்பராக இருந்திருக்குங்க. அப்போலாம் வீடியோவே நான் போகிறதில்ல. எல்லாத்தையும் ஒரே நேரத்தில் கால் பண்ண முடியுமா?
அண்ணங்களா 5 பேரும் வாங்கல ஒரே நேரத்தில். ஆச்சு எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா பிளாக் கலரில் இருக்கும், பிளாக் அண்ட் ஒயிட் செம்மையாக இருக்கும் கைஸ். இந்த சைடு கொஞ்சம் போட்டு வச்சிடறேன். எங்களோட ஆச்சு ஸ்பைனா ஸ்பைனா அந்த சைடு இந்த சைடு நவரா ட்ரைக்கெல்லாம் அப்பா எனக்கு முன்னாடிலாம் ட்ரைக்கு செம்ம ஹெல்ப் பண்ணியிருந்தா. இப்போ தான் அவனுக்கு இது ஆகலை. ட்ரைக்கு என்ன போகிறேன் இந்த ஸ்பைனாவும் எல்லாம் முட்டையிலேருந்து தான் எடுத்தேன்னு. ஆனால் செம்ம கலர் பேசுவேன். இதை நான் சேஃப்டியாக வச்சுட்டேன். ஐயோ எல்லாத்தையும் பாலை கொடுத்துட்டேன்னு எல்லாம் வந்துடுவாங்க. எல்லாம் வந்துடுவாங்க. ஸ்பைனா வேறு இங்கே மாட்டிக்கிச்சு பேசு. சரி விடுங்க, அவங்க விடுங்க. நம்ம ஏரியாக்குள்ள வந்து அடிக்கிறது எல்லா வேலையும் செய்வாங்க. இந்த இடத்துக்கு போயிட்டோம் அப்பா. ஆனால் அவன் தண்ணிக்குள்ள செம்ம ஸ்பீடாக போகும். அந்த இடத்துக்குள்ள எஸ்கே போய் சதாத்து லெவல் பேசு. எனக்கு எல்லாம் வெளியே வர முடியும். அப்படியே இருந்துக்கோங்கடா. எவ்வளோ நேரம் நானும் பார்க்குறேன், வெளியவே வர முடியலான்னு. நாங்கள் வேறு ஏதாச்சும் இடத்துக்கு போய் உங்களுக்கு போய் காமிக்கிறேன். வேறு நம்ம வாட்டர்கிட்ட வாங்கி இருக்கிறான் பாருங்க. எனக்கு இதெல்லாம் இருக்கிறதுக்குமே ஈஸியாக பிடிக்கிறவா, அதுவும் ஈஸியாக எல்லாத்தையும் ஹெல்ப் பண்ணுறேன். இப்போ மேலே மட்டும் ஏறி உட்காந்து தண்ணிக்குள்ளே இருக்குமா, யாருமே நம்மளை அடிக்க மாட்டாங்க. அதுவும் செம்ம சொல்லுவா. வேறு வந்து இந்த டெம்ப்ளியோஸ்டஸ் தண்ணியில் வந்து ஆயில் ஸ்டோன்லாம் எடுத்து கொடுக்குறதுக்கு மெயினாக ஆயில் எடுத்து கொடுப்பான் தண்ணிக்குள்ள. அதுவும் ரெட் கலரில் செம்மையாக அந்த சைடு இருக்கானுங்க பாருங்க. அப்பா எனக்கு 2 பேர்த்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஷார்க்கி பேர் இவனை கூட விட்டுருங்க. அப்பா எனக்கு கடைசி வரைக்கும் நான் சேடில் செய்யணும்னு நினச்சி செய்யவே இல்லை கைஸ். பாருங்க லெவல் என்னோட அதிகமாக இருக்குது. சேடு 78. நான் இப்போ தான் 76 ஆகும்போது. ஆனால் கடைசி வரைக்கும் இவனை ஓட்டவே முடியல கைஸ். எனக்கு அதான் கைஸ் ரொம்ப வருத்தமாக இருக்குது. இவனை ஓட்டவே முடியலன்னு ஒரு மாதிரி இருக்குது கைஸ். இவனெல்லாம் எப்போயோ நானும் பிடிச்சிட்டேன். ஓட்டுறதுலேயே இவ்வளோ நேரம் செட்டும் ஓட்டவே முடியல. இவன் அந்த சைடு யாராச்சும் இவனை அடித்து இவன் அந்த சைடு போய் தொலைஞ்சு போயிட்டு ஓட்டவே முடியல, ஒரு மாதிரி இருக்கு. ஆனால் இந்த வேர்ல்டு எனக்கு பீரியட் ஒரு மாதிரி தான் இருக்குது. இந்த வேர்ல்டு இங்கே பாருங்க கருப்பு இருக்கிறான். இதரை எப்படி இருக்கிற கைஸ் ஓட்டர் கைஸ் படிக்க இவன் எல்லாம் அந்த இது ஸ்டோன் இது போனால் நம்மளுக்கு குளிரெல்லாம் இது பண்ணிடுவாங்க. இப்போ ஸ்னோ வேர்ல்டு போனோம்னா இவனுக்கு வந்து நார்த் சைடு போனோம்னா இவனுக்கு வந்து இவன் நம்ம கழுத்தில் மாட்டிட்டோன்னா எந்த பிரச்சனையும் இல்லை. இதுவே ஆகாது நம்மளுக்கு, அது குளிராது. அதுக்கப்புறம் ராப்டர் அதனால் நான் பிடிச்சதே இல்லை. சும்மா அவனுக்கு பிடிச்சி ஓட்ட மாட்டேன்னு சொல்லி பிடிச்சி வச்சிருக்கேன். வேறு எல்லாத்தையும் காமிச்சிட்டேன்னு நினைக்கிறேன். ஆனால் எனக்கு ரொம்ப சோகமாக இருக்குது.
எப்படி சொல்கிறதுன்னு தெரியல. இவ்வளோ தூரம் இந்த வேர்ல்டுல விளாண்டுட்டு இப்போ திடீர்னு போனோம். இப்போ மறுபடியும் ஒரு சான்ஸ் கிடச்சி வந்திருக்கோம். ஆனால் இப்படியும் என்னால் விளையாட கிடச்சிருக்கேன். என்னோட நிறைய ஆசை நிறையவே இல்லை. இன்னொரு இடம் அது ரொம்பவே நினைக்கிறேன். ஓகே கைஸ், இந்த வீடியோ நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு எனக்கு கொஞ்சம் நல்லா எமோஷனலாகவும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். என்னோட பழைய வேர்ல்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். பாய் கைஸ், பாய்.